வணக்கம். இன்றைக்கி நம்ம சேனலில் இட்லி தோசைக்கு தொட்டு சாப்பிட்ற மாதிரி காம்பினேஷனாக இருக்கக்கூடிய வேர்க்கடலை சட்னி எப்படி அரைக்கிறதுன்னு பார்க்கலாம். ஒரு பேனில் வறுக்காத வேர்க்கடலை அரை கப் சேர்த்துடலாம். சேர்த்ததுக்கப்புறம் மிதமான தீயில் வச்சு கருகிராமல் கைவிடாமல் வறுத்துக்கணும். கருகிராமல் வறுத்தா தான் நம்மளுடைய சட்னி நல்லாயிருக்கும் டேஸ்ட்டாக. நீங்கள் வறுத்த வேர்க்கடலை எடுத்துக்கிட்டிங்கன்னா வறுக்க வேண்டியதில்லை, அதனுடைய மேல் தோலை மட்டும் எடுத்துட்டா போதும். நல்லா வாசனை வந்துருச்சு, ஒன்று போல் வறுத்தாச்சு. இதை ஒரு அகலமான பிளேட்டில் கொட்டி மேல் தோலை எடுத்துடலாம். கடாயில் 2 டீஸ்பூன் எண்ணெய் விட்டு சூடாயிடுச்சு. அதில் 10-12 சின்ன வெங்காயம் இந்த மாதிரி 2 கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை இதில் சேர்த்துடலாம். 2 பூண்டு அதையும் கட் பண்ணி வச்சுருக்கேன், இதையும் சேர்த்துடலாம். இந்த மாதிரி கட் பண்ணி வதக்கினோம்னா வேகமாக வதங்கிடும். இந்த வெங்காயமும் பூண்டும் வதங்கட்டும். உங்களுக்கு பூண்டு வாசனை பிடிக்கும்னா இன்னும் கூட பூண்டு 1-2 எக்ஸ்ட்ரா சேர்த்துக்கோங்க. இப்போது வெங்காயமும் பூண்டும் ஓரளவு வதங்கியிருக்கு. 4 காஞ்ச மிளகாய் சேர்த்துக்கிறேன். அது கூட ஒரு சின்ன துண்டு புளி. இந்த காஞ்ச மிளகாவும் எண்ணெயிலேயே வறுபடுத்தும். மிதமான தீயில் வச்சு கைவிடாமல் வறுத்துட்டே இருங்க, அப்போ தான் ஒன்று போல் வதங்கும். காஞ்ச மிளகாய் 5 சேர்த்துருக்கேன், உங்கள் காரத்துக்கு தகுந்தபடி நீங்கள் சேர்த்துக்கங்க. இப்போ காஞ்ச மிளகாவும் நல்லா வறுபட்டுருச்சு, வெங்காயம் பூண்டும் நல்லா வதங்கிடுச்சு. 2 சின்ன தக்காளி பழம் கட் பண்ணி வச்சுருக்கேன், அது சேர்த்துடலாம். பெரிய தக்காளினா நீங்கள் 1 சேர்த்துக்கங்க. இந்த தக்காளியும் நல்லா வதங்கட்டும். தக்காளியில் உள்ள நீர் சத்தெல்லாம் வத்துற அளவுக்கு நல்லா வதங்கட்டும். இந்த சட்னிக்கு புளியும் சேர்த்துக்கங்க, அப்போ தான் நல்லாயிருக்கும். தக்காளியும் சேர்த்தா நல்லா கலர்ஃபுல்லாகவும் இருக்கும், டேஸ்ட்டாகவும் இருக்கும். எல்லாமே நல்லா வதங்கிடுச்சு. இதை வேறு பிளேட்டுக்கு மாற்றி வச்சிடலாம், ஆறட்டும். ஆறுனதுக்கப்புறம் அரைக்கலாம். ஆறிடுச்சு, மிக்ஸி ஜாரில் சேர்த்தாச்சு. அது கூட நம்ம வறுத்து தோல் நீக்கிய வேர்க்கடலையை சேர்த்துடலாம். தேவையான அளவு உப்பு சேர்த்து கொஞ்சமாக தண்ணி சேர்த்து அரைச்சி எடுத்துக்கலாம். சட்னி அரைச்சாச்சு, இந்த கிண்ணத்துக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். சட்னிக்கு தாளிக்கிறதுக்கு ஒரு கரண்டியில் 1/2 டீஸ்பூன் எண்ணெய் விட்டு சூடாயிடுச்சு. அதில் கடுகு சேர்த்துக்கலாம். கடுகு நல்லா பொரிஞ்சிருச்சு. ஒரு பிஞ்ச் பெருங்காய பவுடர் சேர்த்துடலாம். இதில் கருவேப்பிலை சேர்த்துடலாம். தாளிப்பை சட்னியில் சேர்த்துடலாம். வேர்க்கடலை சட்னி ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு லைக், ஷேர் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள். தமிழ் ஃபுட் கார்னர் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.